ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். கத்திரிக்காய் வச்சு இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி, பரோட்டாக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப சூப்பராக டேஸ்டியான ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சோம் அப்படின்னா நல்ல டேஸ்டியாக இருக்கும். எண்ணெய் சூடான உடனே 5 பெரிய பல்லு பூண்டு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பூண்டு சின்னதாக இருந்தால் ஒரு 8லிருந்து 9 பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க. பூண்டு நல்லா வதங்கின உடனே ஒரு 1/2 கிலோ கத்திரிக்காய் நான் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். பாதி காரத்துக்கு மட்டும்தான் நான் பச்சை மிளகா எடுத்திருக்கேன். அதனால் 3 பச்சை மிளகாவை 2ஆக கீத்தல் போட்டு சேர்த்திக்கலாம். கத்திரிக்காவை கொஞ்சமாக எண்ணெயில் வதக்கி விட்டுட்டு இதில் கொஞ்சமாக உப்பு போட்டு திரும்பவும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்ல பிஞ்சு கத்திரிக்காயை எடுத்துட்டோம் அப்படின்னா சீக்கிரமாகவே வெந்து வரும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கத்திரிக்காவை கரண்டி வச்சு இது போல் அழுத்தணும் அப்படின்னா நல்லா வதங்கி இருக்கணும். அந்த கன்சிஸ்டன்சி வரைக்கும் வதக்கி விட்டுட்டு வேற ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருவோம். நல்லா முழுமையாக ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அதே பேனில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடான உடனே 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம். இது எல்லாமே நல்லா பொரிஞ்ச உடனே 3 நார்மல் சைஸ் வெங்காயம் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுக்கணும். வெங்காயம் நல்லா ஒரு கண்ணாடி பதம் வரணும், அது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இதில் வெங்காயத்துக்கு வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு திரும்பவும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கல்லுப்பு மட்டுமே சேர்த்திருக்கிறதுனால கடைசியாக டேஸ்ட் விட்டுச்சுன்னா மட்டும்தான் உப்பு சேர்த்திக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே 3 நார்மல் சைஸ் நாட்டு தக்காளி தான் நான் எடுத்திருக்கேன். இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டு வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சு வேக வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வேக வச்சோன்னா தக்காளி நல்லா வெந்து வரும். அப்போ தான் கரண்டி வச்சு இது போல் கலந்துட்டோம் அப்படின்னா நல்லா சுலபமாக மசிச்சு விட்டுக்கலாம். இது போல் வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்ச உடனே 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு இதையும் நல்லா வதக்கி எடுக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்தாவே போதும். இனி குழம்புக்கு தேவையான அளவுக்கு மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1/4 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூனோட கொஞ்சம் குறைவா ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் நான் சாம்பார் பொடி சேர்த்துறேன். சாம்பார் பொடி சேர்த்தும் போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ இந்த மசாலா எல்லாமே வெங்காய தக்காளியோட சேர்த்து நல்லா கலந்துட்டுட்டு 1 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி திரும்பவும் கலந்துட்டுடலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுக்கணும். அப்போ தான் குழம்பு நல்லா ஒன்றுக்கு ஒன்று மர்ஜ் ஆகி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு நல்லா இது போல் கலந்துட்டோம்னா பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்திருக்கு. மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போயிருக்கு. இதில் அரைச்ச கத்திரிக்காவை போட்டுக்கலாம். கத்திரிக்காவை அரைச்சி சேர்த்திருக்கிறதுனால குழம்பு இன்னும் நல்ல கெட்டித்தன்மை கொடுக்கும். இப்போ இதை வெங்காய தக்காளியோட சேர்த்து நல்லா கலந்துட்டுட்டு குழம்பு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி நமக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இட்லி தோசைக்கு சேர்த்து சாப்பிடும்போது கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். ஆனால் சாதத்தோடு சாப்பிடும்போது அதை விட இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். ஸோ நம்ம எதுக்கு சேர்த்து சாப்பிட்றோமோ அதுக்கு ஏற்றமான கன்சிஸ்டன்சியில் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு டேஸ்ட் பார்த்துக்குங்க. நான் தேவையான அளவுக்கு உப்பும் ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி விட்டு எடுக்க போகிறேன். நல்லா ஒரு கொதி வந்த உடனே எந்த அளவுக்கு புளிப்பு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் புளியை ஊற வச்சு கரைச்சி போட்டுக்கலாம். ஏன்னா ஏற்கனவே நாட்டு தக்காளியும் சேர்த்திருக்கறனால அளவாக புளி சேர்த்திக்கணும். புளி போட்டுட்டு நல்லா ஒரு கொதி வந்த உடனே நான் கசூரி மீத்தி தான் மேலே கொஞ்சமாக தூவி விடுறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக சின்ன சின்னதாக கட் பண்ண கொத்தமல்லியும் கருவேப்பிலை கூட தூவி விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுட்டு வந்த உடனே சர்வ் பண்ண வேண்டியது தான்.
நீங்களும் நான் இந்த வீடியோவில் சொன்னது போலவே கத்திரிக்காய் வச்சு இது போல் கொஞ்சம் வித்தியாசமாக சைட் டிஷ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.